அனைவருக்கும் வணக்கம். நான் தினேஷ். நம்ம சேனலில் கிரிக்கெட் ப்ரெடிக்ஷன் பார்த்துட்ருக்கோம். பஞ்சபூத தத்துவத்தின் அடிப்படையில் நம்ம கிரிக்கெட் ப்ரெடிக்ஷன் பார்த்துட்ருக்கோம். இதுவரை நம்ம 4 வீடியோ போட்டிருக்கோம் நம்ம சேனலில். 4மே சக்ஸஸ் ஆகிருக்கு. நம்ம ப்ரெடிக்ஷன் பண்ண அனைத்து மேட்சுமே வின் பண்ணியிருக்கு. நேற்று நடந்த மேட்ச் கூட நம்ம சேனலில் போட்டிருந்தோம். மும்பை இந்தியன்ஸ்க்கும் லக்னோவுக்கு நடந்த மேட்ச்சு. லக்னோ தான் ஜெயிக்குன்னு போட்டிருந்தோம். அதே மாதிரி லக்னோ தான் ஜெயிச்சிச்சு. அதுவும் டஃப் மேட்ச்னு போட்டிருந்தோம். கடைசி வரையும் போராடி தான் ஜெயிச்சிச்சு லக்னோ. அப்படி ஒன்றும் ஈஸியாக ஜெயிச்ச மாதிரி தெரில. இன்னைக்கு மேட்ச் வந்து மே 1, 2024 வெனஸ்டே புதன்கிழமை எம்ஏ சிதம்பரம் ஸ்டேடியமில் சென்னையில் நடக்குது. இன்னைக்கு மேட்ச் வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கும் பஞ்சாப் கிங்ஸ்க்கும் நடக்குது. சென்னை சூப்பர் கிங்ஸோட கேப்டன் வந்து ருத்துராஜ் கைக்வாட். இவர் வந்து 31 ஜனவரி 1997 புனேல பிறந்திருக்காரு, மகாராஷ்டிராவில். இவரோட நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா சுவாதி, கிருஷ்ணபட்சத்தில் பிறந்திருக்கிறாரு. அடுத்து பஞ்சாப் கிங்ஸு. இதோட கேப்டன் வந்து சிக்கர் தவான். இவர் வந்து 5 டிசம்பர் 1985 டெல்லியில் பிறந்திருக்காரு. இவரோட நட்சத்திரம் பூரம், 2ஆம் பாதம், கிருஷ்ணபட்சம் தேய்பிரையில் பிறந்திருக்காரு. இதன் அடிப்படையில் இன்னைக்கு மேட்ச் வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் பஞ்சாப் கிங்ஸ்க்கும் நடந்துச்சுன்னா நம்மளோட ப்ரெடிக்ஷன் வந்து சென்னை சூப்பர் கிங்ஸு. ஒருவேளை கேப்டன்சி பஞ்சாபில் மாறுச்சுன்னா, சாம் கரன் மாறுச்சுன்னா கொஞ்சம் மேட்ச் டஃப்பாக இருக்கும். இதில் நம்ம ப்ரெடிக்ஷன் பஞ்சபூத தத்துவத்தின் அடிப்படையில் நம்மளோட ப்ரெடிக்ஷன் வந்து இன்றைக்கி சென்னை சூப்பர் கிங்ஸ் தான் வின் பண்ணும். ஷிக்கர் தவான் கேப்டனாக இருந்தால் தான் சென்னை சூப்பர் கிங்ஸ் வின் பண்ணும். ஒருவேளை சாம் கரன் கேப்டன்சி வந்துச்சுன்னா மேட்ச் டஃப்பாக இருக்கும். பஞ்சாப் கிங்ஸு சாதகமாக போயிடும். சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு சாதகமாக இருக்காது. ஒருவேளை சென்னை ஃபஸ்ட்டு பேட்டிங் சாம் கரன் கேப்டன் ஆகி சென்னை ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுச்சுன்னா கூட ஓரளவுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லாட்டி சென்னைக்கு வாய்ப்பு கிடையாது. சிக்கர் தவான் கேப்டனாக இருந்தார்னா இன்னைக்கு சென்னைக்கு வந்து ஒன் சைடு மேட்சாக இருக்கும். ரொம்ப ஈஸியாக ஜெயிச்சிருவாங்க. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. இது மாதிரி கிரிக்கெட் ப்ரெடிக்ஷன் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, தேங்க்ஸ்.